मत् कर्मकृन् मत् परमो मत् भक्तः संगवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पांडव. ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம். கீதை 11:55. இதோடைய கருத்தை நம்ம ஆழ்ந்து ஆராயணும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம வாழ்க்கையில் இதை செயல்முறைப்படுத்தணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து இந்த ஸ்லோகத்தில். ஒருத்தர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் இந்த ஸ்லோகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. கீதை படிக்கும்பொழுது சந்தேகம் எங்கே வரும்னா, கீதையில் நிறையா ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 70% ஸ்லோகங்கள் கீதையில் வேதத்திற்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. வேதத்தை நன்கு கற்று ஆராய்ந்து தேர்ச்சி பெற்று விட்டால் வேதத்துடைய கண்ணோட்டமும் கீதையோட கண்ணோட்டமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதனால? ஒரே ஒரு ரீசன் தான். இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாரு பாருங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் இல்லை வியாசர். மத், மாம், மத் அண்ட் மாம். மத்னா எனக்காக. மத் கர்மக்ரின். மத் கர்மக்ரின்னுங்கிறது சான்ஸ்கிரிட்டில் மத் கர்ம கிருத் ஆகிடும். கர்ம கிருத்துனா கர்ம கரோ, கர்மம் செய் நீ. ஆனால் மத் யாருக்காக கர்மம் செய்யணும்? நீ மத், எனக்காக. ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு, கர்மத்தை நீ செய்ய வேண்டும், ஆனால் அந்த கர்மத்தை நீ எனக்காக செய்ய வேண்டும். ஸோ ஸ்ரீகிருஷ்ணருக்காக நம்ம கர்மம் செய்யணும். இந்த ஸ்லோகத்தோடைய ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தா அப்படி தான். எனக்காக கர்மம் செய் அர்ஜுனா. பாண்டவனா அர்ஜுனா, இந்த இடத்துல பாண்டுவுடைய புத்திரன் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர், எனக்காக நீ கர்மம் செய். அதே மாதிரி மத் பரமஹ, நானே பரமன்னு நீ நினைக்கணும். மத் பரமஹ, நான் தான் மிகவும் உயர்ந்தவன், நான் தான் இறைவன். மத் பரமஹ. அது மட்டும் இல்லாமல் மத் பரமஹனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நீ என்னுடைய சரணத்தில் வரணும். நீ என்னையே உயர்ந்தவனாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய சரணத்துக்கு வரணும். மத் பரமஹ. மூன்றாவது வார்த்தை என்ன சொல்கிறாரு? மத் பக்தஹ. பக்தி நீ செய்யணும். யாருக்காக பக்தி செய்யணும்? யாரை பக்தி செய்யணும்? என்ன செய்யணும்? ஸோ இப்போ இந்த 3 வார்த்தையும் வேதத்தோட டேலி ஆகலை. ஸோ ஒரு ரிஷியோடைய ஒரு எழுத்து வேதத்தோட டேலி ஆகலைன்னா என்ன பண்ணணும்னா, சிம்பிளான விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற தாத்பரியத்தை எடுத்துக்கணும். இப்போ இந்த மத்துங்கிற வார்த்தையை நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ணணும்? இறைவனோட ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது மத் கர்மஹக்கு ஸ்ரீகிருஷ்ணருக்காக கர்மங்களை செய் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இறைவனுக்கு, ஸ்ரீகிருஷ்ணரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இறைவனை போட்டுடணும். ஏன்னா வேதம் சுப்பீரியர். வேதம் ஸ்வத பிரமாணம், மற்ற எல்லா விஷயங்களும் பரதக பிரமாணம். வேதம் ஸ்வத பிரமாணம்னா வேதமே பிரமாணம். வேதம் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. ஸ்வத பிரமாணம்னா ஹையஸ்ட் அத்தாரிட்டி. மற்ற எல்லா விஷயங்களும் ரிஷிகள் எழுதின புத்தகங்கள் எல்லாமே வேதத்திற்கு நெக்ஸ்ட் தான். ஸோ ரிஷிகள் எழுதின புத்தகத்தில் இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்ஸ் தெரிஞ்சால் அந்த இடத்துல அந்த கான்ட்ரடிக்ஷனை ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல இறைவனோட பேர் போட்டுருணும். இன்ஃபேக்ட் வியாசருக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்லோகம் எழுதும்போது வியாசருக்கு தெரியும், என்னை மாதிரி இருக்கிற ஒரு யோகி இந்த ஸ்லோகத்தை எழுதினா கரெக்டாக அவர் புரிஞ்சுட்டுருவாருன்னு தெரியும் வியாசருக்கு. ஆனால் நம்மளை மாதிரி அக்ஞானிகள் இந்த மாதிரி ஸ்லோகத்தை படித்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ரீகிருஷ்ணருக்கு கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சிடும். ஸ்ரீகிருஷ்ணரோட சரணத்துக்கு போகணும். ஸ்ரீகிருஷ்ணரே பரமாத்மா, ஸ்ரீகிருஷ்ணரே இந்த உலகத்தை படைத்தவர், ஸ்ரீகிருஷ்ணரே பரமன், ஸ்ரீகிருஷ்ணருக்காக நம்ம கர்ம சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம், ஸ்ரீகிருஷ்ணருக்காக நம்ம அர்ப்பணம் பண்ணணும் நம்மளுடைய கர்மாவை. அதே மாதிரி மத் பக்தக, ஸ்ரீகிருஷ்ணருக்கு நம்ம பக்தி செலுத்தணும். எப்படி? கோயில் கட்டி கிருஷ்ண கிருஷ்ண ராம 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 கிருஷ்ண கிருஷ்ணன்னு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணு, பாலபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் பண்ணு, உண்டியல் போடு, ஸ்ரீகிருஷ்ணர் பக்தி செலுத்துறதுக்காக கோயில் கட்டு அப்படின்னு நம்ம வேதத்துக்கு எதிராக புரிஞ்சுன்றோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கீதை படித்தா ஒரே ஒரு கீதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, ஸ்ரீமத் பகவத்கீதா ஏக் வேதிக் ரகசிய. ஹிந்தியில் இருக்குது இந்த புத்தகம், தமிழில் இல்லை, இங்கிலீஷில் இல்லை. இந்த மாதிரி கீதை படிக்கணும். ஸோ மத் கர்ம கிருன்னா உண்மையான அர்த்தம் என்னென்னா, இறைவனுக்காக நீ கர்மத்தை செய்ய வேண்டும். இறைவனுக்காக கர்மம் செய்கிறதுனா என்ன அர்த்தம்? இறைவனுக்காக கர்மம் செய்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நிஷ்காம் சுப் கர்மா. 4 விதமான கர்மங்கள் இருக்குது நம்ம லைஃப்பில். 4 விதமான கர்மங்கள் செய்ய முடியும். ஒன்று பாப கர்மம்,
பாவங்கள், ரெண்டாவது புண்ணிய கர்மம், மூன்றாவது மிஷ்ரித்னா மிக்ஸ்டு. ஒரு கர்மம் செய்கிறோன்னா அதில் புண்ணியமும் கலந்துருக்கும், பாவமும் கலந்துருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிற வாழ்க்கையில், நடக்கிற வாழ்க்கையில் மேக்ஸிமம் நம்ம கர்மங்கள் என்ன செய்வோம்? மிஷ்ரித் கர்மம். ஒரு கர்மம் செய்வோம், அதை அதில் புண்ணியமும் இருக்கும், பாவமும் கலந்துருக்கும். ஒருத்தருக்கு பெனிஃபிட் வரும், ஆனால் இன்னொருத்தருக்கு அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி கர்மம் மிக்ஸ்டு கர்மாஸ். முதல் பாவ கர்மா, ரெண்டாவது புண்ணிய கர்மா, மூன்றாவது மிஷ்ரித் கர்மா, நாலாவது நிஷ்காம் கர்மா. ஸோ இந்த இடத்துல மத் கர்மங்கிற வார்த்தை, மத் கர்ம கிருத்துனா என்ன அர்த்தம்னா நிஷ்காம் கர்மா நீ செய்யணும். இறைவனுக்காக கர்மம் செய்கிறதுனா ஒரே ஒரு அர்த்தம் தான், நிஷ்காம் கர்மானா என்ன அர்த்தம்? நான் செய்கிற கர்மத்திற்கான பலனை, நான் செய்கிறேன் ஒரு கர்மம், அதற்கான பலனை நான் இறைவன்கிட்ட எப்படி எதிர்பார்ப்பேன்? என்னுடைய ஆன்மீக வளர்ச்சியில் எதிர்பார்ப்பேன், பௌத்திக வளர்ச்சியில் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு கர்மம் செய்கிறேன்னா அந்த கர்மத்திற்கான பலன் எனக்கு ஆன்மீகத்தில் கொடுது. என்னுடைய ஆத்மா வளர்ச்சி அடைய வேண்டும் பரமேஸ்வரா, அதற்காக நான் கர்மம் செய்கிறேன். நான் உன்னை தரிசிக்க வேண்டும், அதற்காக நான் இந்த கர்மம் செய்கிறேன். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் கர்மம் செய்யும்பொழுது ஒவ்வொரு கர்மமும் வேதத்தின் அடிப்படையில் நம்ம செஞ்சோன்னா அந்த கர்மம் தான் நிஷ்காம் கர்மா. அதோடு இல்லாமல் வேதத்தின் அடிப்படையில் கர்மம் செஞ்சாலும் அதற்கான பலனை நம்ம இறைவன்கிட்ட கொடுத்துட்றோம். இதற்கான பலன் எனக்கு மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட் வேண்டாம். நீ யாகம் செய்ய சொல்கிற வேதத்தில் நான் யாகம் செய்கிறேன், அக்னிஹோத்திரம் செய்கிறேன், நாமஜபம் பண்ணுறேன், அஷ்டாங்க யோக தவம் பண்ணுறேன், சத்தியம் பிரம்மச்சாரியம்லாம் கடைப்பிடிக்கிறேன். இதற்கான எனக்கு பெனிஃபிட்டு பணமாக, செல்வமாக, குழந்தையாக வேண்டாம். எனக்கு இதோடைய பெனிஃபிட் எனக்கு மோட்சம் வேணும். இது பேர் தான் நிஷ்காம் கர்மா. ஸோ இந்த 4 கர்மத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மத் கர்ம கிருத்துங்கிற அர்த்தத்தில் 4 கர்மங்கள் அடங்கியிருக்கு. பாவ கர்மத்தை செய்யவே செய்யாத, புண்ணிய கர்மத்தை ஆனால் புண்ணிய கர்மம்னா என்ன அர்த்தம்னா எந்த கர்மத்தை நாம் செய்வதால் நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் பலன் வேணுமோ அந்த இன்டென்ஷனில் நம்ம செய்கிறோம் பாருங்களேன், அது புண்ணிய கர்மம். புண்ணிய கர்மம்னா வேதத்தில் இறைவன் சொல்கிறார் அக்னிஹோத்திரம் செய். நம்ம அக்னிஹோத்திரம் எதற்காக செய்கிறோம்? நமக்கு நல்லா பணம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லா கல்யாணம் ஆகணும், நல்லா குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி வேண்டுதலில் பண்ணி நம்ம அக்னிஹோத்திரம் செய்கிறோம் பாருங்களேன். திஸ் இஸ் புண்ணிய கர்மா. அதே அக்னிஹோத்திரத்தை நம்ம இறைவன்கிட்ட டெடிகேட் பண்ணுறோம், உன்னை அடைவதற்காக நான் அக்னிஹோத்திரம் செய்கிறேன். ஸோ இது நிஷ்காம் கர்மம் மாறிடும். அதுதான் இங்கே சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். மத் கர்ம கிருத், எனக்காக கர்மத்தை செய், நிஷ்காம் வேதிக் சுப கர்மங்கள் செய். நம்பர் 1. அடுத்து என்ன சொல்கிறாரு? மத் பரமாக, என்னை பரமாத்மனாக நினை. அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணரை பரமாத்மனாக நினைக்கக்கூடாது. ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா கிடையாது, ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவாத்மா. பிறப்பில் ஏதாவது ஒருத்தர் பிறந்துட்டார்னா அவர் பரமாத்மா கிடையாது. பிறப்பு இறப்பு அற்றவன் பரமாத்மா. ஜீவாத்மா ஏதாவது உடலில் வந்துடுதுன்னா அது ஜீவாத்மா, பரமாத்மா கிடையாது. பரமாத்மா உடலில் வராது. ஸோ மத் பரமஹ, என்னை நீ உயர்ந்தவனாக கருத வேண்டும், நானே பரமாத்மன் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்களேன், இது இறைவனை குறிக்கிறது. இறைவன் தான் பரமாத்மன். அந்த மாதிரி இறைவனுடைய ஷெல்டர் நம்ம எப்பொழுதுமே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 24/7 நம்மளுடைய தேடுதல் என்ன இருக்குன்னா ப்ரொடெக்ஷனுக்காக தேடுவோம். அன்பு, பாசம், காதல், இது எல்லாமே ஒரு ப்ரொடெக்ஷன் தான். நமக்கு யாரோடையாவது அவங்களுடைய அரவணைப்பு தேவைப்படுது. அதனால் அந்த அரவணைப்பு தான் நமக்கு அன்பாக மாறுது, காதலாக மாறுறது, பாசமாக மாறுறது, எதிர்பார்ப்பாக மாறுறது. ஸோ இந்த அன்பு, காதல், பாசம் எல்லாமே இறைவன் மேலே நம்ம இறைவன்கிட்ட எதிர்பார்க்கும் பொழுது அது பேர் தான் மத் பரமா. இறைவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம், வேறு யார்கிட்டையும் எதிர்பார்க்கல. எனக்கு அன்பு, காதல், பாசம் எல்லாமே இறைவன் தான். வேறு யாராவது எனக்கு அன்பு செலுத்துகிறாங்கன்னா செலுத்தட்டும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் வேறு யாருக்காவது அன்பு செலுத்துங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலுத்த வேண்டும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு அவருக்கா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் இருக்கிறான்னு எதிர்பார்ப்பு இருக்கணும் வாழ்க்கையில். இது பேர் தான் மத் பரமாக, இறைவனுடைய சரணத்தில் போகிறது. 3வது மத் பக்தக, நீ அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, என்னை நீ எனக்காக நீ பக்தி செலுத்து, இல்லாட்டி என்ன நீ பக்தி பண்ணணும். பஜ் சேவாயாம் பக்தி. பக்தினா என்ன அர்த்தம்னா வேதத்தில் பஜ் சேவாயாம், இறைவனுக்காக சேவை செய்வது. இறைவனுக்காக நம்ம எப்படி சேவை செய்ய முடியும்? மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு,
எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது இறைவனுடைய பக்தி. நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த ஹெல்ப் பண்ணும்பொழுது அவங்கக்கிட்டேருந்து எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்களேன், இது இறைவனுடைய பக்தி. இறைவன் வேதத்தில் என்னெல்லாம் செய்ய சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது இறைவனுடைய பக்தி. ஸோ அந்த மாதிரி பக்தி செஞ்சு, இந்த மாதிரி கர்மங்கள் செஞ்சு என்னையே நீ துணையாக கருதி, இது 3 சொல்லிட்டார், இந்த 3 பாயிண்ட். அதுக்கப்புறம் 4வது 5வது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட் என்ன? சங்க வர்ஜித. ரொம்ப கஷ்டம் இதை அட்டைன் பண்ணுறது. சங்க வர்ஜிதனா வந்து டிட்டாச்மெண்ட். சங்குனா அட்டாச்மெண்ட், வர்ஜிதானா அதுலேருந்து விலகிறது. அட்டாச்மெண்ட்லேருந்து விலகி இருக்கணும் அப்படின்றாரு ஸ்ரீகிருஷ்ணர். சொல்கிறாரு அர்ஜுனன்ட்ட, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கையில். அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய வைராக்கிய வீடியோ பாருங்கள். வைராக்கியம், அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வைராக்கியத்தை பற்றி ஒரு 20 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன். இங்கிலீஷில் போட்டுன்னு நினைக்கிறேன், தமிழில் போட்டேன்னு தெரில. அதில் சொல்லியிருப்பார் வியாசர் எப்படி அட்டாச்மெண்ட்லேருந்து வெளில வருது, அதற்கான அடையாளம் என்ன, அதற்கான செயல்முறை என்ன, எல்லாமே சொல்லியிருப்பார். ஸோ சங்கவர்ஜிதா, அட்டாச்மெண்ட்லேருந்து வெளில வந்துரு. அட்டாச்மெண்ட்லேருந்து வெளில வந்துருந்தா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய கணவனோ இல்லாட்டி மனைவியோ இல்லாட்டி பிள்ளையோ இல்லாட்டி நம்மளுடைய சொத்து ஏதாவது போயிடுத்து, நம்ம கைவிட்டு போயிடுத்துன்னா நம்ம அதற்காக ஏங்க மாட்டோம். யாராவது நம்ம வாழ்க்கையில் சடனாக இல்லைன்னா அவருக்காக நம்ம ஏங்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய ஸ்திரமான புத்தி இறைவன் மேலே இருக்குது. இது பேர் தான் டிட்டாச்மெண்ட். பட் ஆனால் இந்த ஸ்டேட் வருது ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இது படிப்படியாக இந்த கர்மங்கள் செஞ்சு, பக்தி செஞ்சு, இது எல்லாமே செஞ்சு இறைவனுடைய ஷெல்டரில் நம்ம வந்து அவருடைய பாதுகாப்பில் நம்ம எப்போவுமே இருந்தால் தான் அந்த டிட்டாச்மெண்ட் வரும், அட்டாச்மெண்ட்லேருந்து வெளில வர முடியும். ஸோ அதனால தான் அதை 4th வேர்டாக வச்சுருக்காரு. இந்த 3 பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும், அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விட்டு போயிடுவோம். சங்க வர்ஜிதாக, சங்கு தோஷத்துலேருந்து விலகி நிற்கணும். அதற்கு என்ன பண்ணோம்? முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம்? சங்கு தோஷத்துலேருந்து, அட்டாச்மெண்ட்லேருந்து விலகி இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் வேதத்தில், ஈஸ்வர் பிரணிதான், சமர்ப்பணம். ஈஸ்வர் பிரணிதான், தினசரி ஈஸ்வர் பிரணிதான் பண்ணோம். ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும்போதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ எப்படி நம்ம இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியும்? சுவாத்தியாயம் மூலமாக. சுவாத்தியாயம் பண்ணி தினசரி நீங்கள் சாஸ்திரங்கள் படித்தீங்கன்னா, தினசரி வேதங்கள் அத்தியாயனம் பண்ணிங்கன்னா, தினசரி நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ், வீடியோஸ் இல்லை, இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷ்னல் ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வந்துடும். மனசில் ஞானம் வந்துடுத்துனா மற்ற இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சக்தி வந்துடும். மற்ற இந்திரியங்கள் கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா டிட்டாச்மெண்ட் வந்துடும். இதுதான் சங்க வர்ஜிதாக. அப்புறம் நிர்வைராக, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிர்வைராகனா வந்து எந்த பிராணி, நிர்வைராக சர்வபூத்தேஷுனா அகில உலகத்தில் இருக்கிற பிராணி மேலே வைரகனா வந்து எனிமிட்டி, நம்மளுடைய எனிமிட்டியை தியாகம் செய்யணும். ஹிந்துவுக்கு முஸ்லீமை பிடிக்காது, முஸ்லீமுக்கு ஹிந்துவை பிடிக்காது, ஹிந்துவுக்கு கிறிஸ்டியனை பிடிக்காது, கிறிஸ்டியனுக்கு ஹிந்துவை பிடிக்காது. எங்கே நிர்வைரக பாசிபிள் சொல்லுங்கள்? நம்மளே வந்து அறியாமலே நம்ம திட்டுவோம், அவன் வந்து துலுக்கன், இவன் வந்து அவன், இவன் வந்து இவன். இதெல்லாம் வந்து பண்ணால் இறைவன் நமக்கு கிடைக்க மாட்டார். எல்லா பிராணிகள் மேலேயும் அன்பு செலுத்தணும். அந்த பிராணி, சப்போஸ் அந்த பிராணி டெரரிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணுறது? அவன் தீவிரவாதியாக இருந்தால் என்ன பண்ணுறது? 4 விதமான மனுஷங்க கிட்ட 4 விதமான பிஹேவியர் பண்ணணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷானா தியாகம் செய்கிறது. நமக்கு தெரிஞ்ச நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏ எம்பி யாரோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நமக்கு தெரியும் அந்த கவுன்சிலர் வந்து திருடன் தெரியும், திருட்டு பையன் தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம வீட்டுக்கு அவன் வந்துடுறான், திடீர்னு வந்துட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறான், இல்லை ஏதோ கேட்குறதுக்கு வரான், இல்லை வராரு, இல்லை வரா, நமக்கு தெரியும் இது வந்து சரிப்பட்ட ஆள் இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் அவங்க மேலே துவேஷ பாவனை இருக்கக்கூடாது. அவங்கள தியாகம் பண்ணணும், மனசாரா தியாகம் பண்ணணும். நீ தண்ணி கேட்குறேன்னா நீ வந்து திருட்டு பையன், அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு மூஞ்சில் சொல்ல முடியாது. நாளைக்கு நம்ம இருக்க முடியாது, ஆள் வச்சு அடிச்சிடுவோம். கரெக்டாக? ஸோ இன்டெலிஜென்ட்டாக வேலை பண்ணோம். அதே மாதிரி துவேஷம் இல்லாமல் தியாகம் செய்ய வேண்டும். இது 4 மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷானாம், இது 4 விதமான ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் நிர்வைரக, சர்வபூதேஷு நிர்வைரக. யார் மேலேயும் நமக்கு வெறுப்பு வராது. வெறுப்பு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. வெறுப்பு வராது, யார் மேலேயும் வெறுப்பு வராது, யார் மேலேயும் எனிமிட்டி வராது. இது மட்டும் இல்லாமல் சர்வபூதேஷுனா எந்த பிராணி மேலேயும் வெறுப்பு வராது.
இந்த அஞ்சு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்னா ச மாம் ஏத்தி பாண்ட ச மாம் ஏத்தி இந்த 5 ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் இறைவனை நாம் அடைந்து விடலாம். மாம் ஏத்தினா என்னை நீ அடைந்து விடலாம். என்னைங்கிறது இங்கே இறைவனை குறிக்கிறது, ஸ்ரீகிருஷ்ணரை கிடையாது. நிர்வைராக ரொம்ப முக்கியம். அஹிம்சை, நிர்வைராகக்கு இன்னொரு பேர் அஹிம்சை. அஹிம்சைனா என்ன அர்த்தம்னா யார் மேலேயும் வெறுப்பு இல்லாத தருணம். எவ்வளவுதான் நம்மக்கிட்ட ஒருத்தர் கேவலமாக பிஹேவ் பண்ணாலும் அவர் மேலே எனக்கு வெறுப்பு இல்லை. ஓகே, அவர் பிஹேவ் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் அவர் மேலே வெறுப்பு இல்லை எனக்கு. நான் அவரை தியாகம் பண்ணிட்டேன். அவர் என் மேலே கரிச்சு கொட்டுறாரு, இல்லாட்டி என்னை பற்றி கேவலமாக மற்றவன்கிட்ட பேசுகிறாரு, என்ன ஆனாலும் எனக்கு அவர் மேலே வெறுப்பு கிடையாது. அவரை தியாகம் பண்ணிட்டேன் மனசார. நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு ஒன்றும் அவர் மேலே வெறுப்பு கிடையாது அப்படிங்கிற சிந்தனை வருது பேர் நிர்வைராக, அஹிம்சை. ஸோ இந்த 5 விஷயத்தை கர்மம், பரமாத்மன், பக்தி, சங்குதோஷ், சங்கம், டிட்டாச்மெண்ட், அப்புறம் 5வது நிர்வைராக. இது 5த்தையும் பண்ணால் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு ச மாமேத்தி. அந்த மாதிரி இருக்கிற மனிதன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிற மனிதன் மாம் ஏத்தி என்கிட்ட வந்துடுவார். என்கிட்ட வந்துடுவார்னா இறைவனை உணர்ந்து விடுவோம், நாம் சமாதி அடைந்து விடுவோம், மோக்ஷம் வந்துடும், நமக்கு முக்தி அடைந்து விடுவோம். இதுதான் தாத்பரியம். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்களேன். இந்த ஸ்லோகத்தை நம்ம முதல் விஷயம் தினசரி ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் தினசரி ஞாபகம் வச்சுட்டு ஈஸ்வர் பிரணிதானம் பண்ணி, இறைவனுடைய அக்னிஹோத்திரம் பண்ணி, இறைவன் மேலே பக்தி செலுத்தி, கேர்ஃபுல்லாக நம்மளுடைய வேர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் என்னுடைய சேனல் நிறைய பேர் சில பேர் திட்டுவாங்க, என்னையே திட்டுவாங்க. வேறு இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக எவனோ ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றி கேவலமாக திட்டுறது, வெறுப்பு காட்டுறது. இந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தையில் வெறுப்பு காட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் செயலில் வெறுப்பு காட்டாத, நெக்ஸ்ட்டு வார்த்தையில் வெறுப்பு காட்டாத, நெக்ஸ்ட்டு மனசில் வெறுப்பு காட்டாத. இந்த 3 ஸ்டேஜில் நம்ம மனசை அடக்கணும். மனசில் கூட வெறுப்பு பாவனை போயிடும், மனசில் கூட யார் மேலேயும் வெறுப்பு இருக்காது. ஏன்னா நம்ம அவங்கள தியாகம் செஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக தியாகம் செஞ்சிட்டோம். அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தியாகித்து விட்டேன், வெறுப்பு இல்லை எனக்கு அவர் மேலே. அந்த சிச்சுவேஷன் வந்தால் நம்ம மாமேத்தி பாண்டவா, அர்ஜுனா, இந்த மாதிரி யாராவது இருந்துட்டால் அந்த நபர் என்னை அடைந்து விடுவார், அந்த நபர் இறைவனை அடைந்து விடுவார்னு அர்த்தம். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.